வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது பிரண்டை ஊறுகாய். பிரண்டையில் கால்சியம் நிறைய இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புக்கு ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் இது கர்ப்பப்பைக்குமே ரொம்ப நல்லது. மெனோபாஸ் டைமில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதை அடிக்கடி சேர்த்துட்டு வரும்போது குறையும். இதை வாரத்தில் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கூட இதை சாப்பிட்லாம். இல்லைன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பிரண்டை ஊறுகாய் இப்போ எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். பிரண்டை ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை 200 கிராம். பிரண்டையில் உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணோன்னா கையில் ஊறல் வராது. 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், 15 காஞ்ச மிளகாய், 15 பல் பூண்டு, கட்டிக்காயம் 1 பீஸ், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ அதை ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, நல்லெண்ணெய் 100 ml. சட்டி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல், காயம் எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல கடுகு வறுத்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். அடுத்ததான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் லேசாக செவந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். கடுகும் வெந்தயமும் சேர்க்கறதுனால இந்த பிரண்டை ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வெந்தயத்தை ரொம்ப வறுத்துட்டோம்னா கசப்பாயிடும். அதனால் லேசாக அந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமாவே எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம காயத்தையும் வறுத்துக்கலாம். காயமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்ததாக மிளகாய் வத்தலையும் சேர்த்துக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். பிரண்டையில் உள்ள அந்த காரம் தெரியாமலும் இருக்கும். மிளகாய் வத்தலும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல் எல்லாமே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை பவுடர் பண்ணிக்கணும். அடுத்ததாக சட்டி சூடானதுக்கப்புறமா ஒரு 50 ml வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பிரண்டை ஊறுகாய் நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். அதனால நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு பிரண்டையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதே எண்ணெயிலே நம்ம கழுவி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டையோட பச்சை கலர் மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பிரண்டையை நல்லா வதக்கும் போது தான் அதில் உள்ள காரல் தெரியாது. அதனால் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கலாம். எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கலர் நல்லா மாறி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு. கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இதோட கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்த புளியை இந்த மாதிரி நல்லா கட்டியாக கரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வர வரைக்கும் இது அடுப்பில் இருக்கட்டும். புளி சேர்த்துருக்கிறதுனால பிரண்டையில் உள்ள காரல் போயிடும். புளி சேர்த்து கொதிக்க வைக்கிறதுனால பிரண்டையும் நல்லா சாஃப்டாயிரும். அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். வறுத்து ஆற வச்சுருந்தது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பொடி திரிச்சதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்கிற பிரண்டையும் வெள்ளைப்பொடியும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. புளித்தண்ணி விட்டு வேக வச்சதுனால பிரண்டை ஈஸியாக அரைப்பட்டுரும். அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அரைச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற எண்ணெயை ஊற்றி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கைப்படாமல் ஈரம் படாமல் இருந்தாலும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரண்டையை நம்ம முதல்லேருந்தே சேர்த்துட்டு வந்தோம்னா கை கால் வலி, முட்டு வலி இதெல்லாம் வராது. இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், இட்லி, தோசையோடு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.